ஐயா உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லாட்டி எங்களுக்கு ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுங்க. நீங்க சொன்ன அதே 100 பேருக்கான சமையல நானும் என் குடும்பமும் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணி தரோம். தம்பி நிஜமாவே சொல்றீங்க? உங்களால முடியுமா? ஐயா நாங்க பொதுவாவே கேட்டரிங் தான் நடத்திட்டு இருக்கோம். எங்க சமையல் சுத்தமாவும் சுவையாவும் இருக்குங்கய்யா. நீங்க தாராளமா எங்களை நம்பலாம் ஐயா. நீங்க சம்மதிச்சீங்கன்னா 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாப்பாடு போட்டுடலாம். தம்பி நிஜமாவா சொல்றீங்க? உங்களால முடியுமா? முடியும் சாமி, முடியுங்கிறனால தானே சொல்றேன். தம்பி சமையலுக்கான பாத்திரம் ஸ்டவ் எல்லாமே கோயில் மடப்பள்ளியிலே இருக்கு. அப்புறம் என்னங்கய்யா, இந்த ஒட்டுமொத்த அன்னதானத்தையும் எங்க குடும்பம் மூலமா வழங்குறதா நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க என்ன மெனு வேணும்னு மட்டும் சொல்லுங்க. கல்யாண சாப்பாடு தான் தம்பி, எல்லாரும் வயிறார சாப்பிடணும். சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு சக்கரை பொங்கல் வேணும். சக்கரை பொங்கல அப்போ நாங்க செஞ்சு தரோம். என்னதானோ? சரி. அப்புறம் என்ன, 2 குடும்பமும் பொறுப்பெடுத்து நாங்க செஞ்சு தரோம் சொல்லிட்டீங்க, பண்ணிடலாம்ல? பேஷா பண்ணிடலாம் சார். தம்பி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க. வந்தவங்களும் சரி, இந்த ஏரியாவுல சுத்தி முத்தி இருக்கிறவங்களும் சரி, வழக்கமா இந்த திருக்கல்யாணத்துல வந்து கலந்துக்குவா. அவங்களையும் கூட வர வச்சு சாப்பாடு போட்டுருவோம். கண்டிப்பாயா, நல்ல சிறப்பான முறையில பண்ணிடலாம். ஓகே தானே? ஓகே மாப்ள, நீயே சொல்லிட்டேல, நானும் பாயசமும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். பாயசம் போலாம். சீக்கிரம் போயிட்டு வாங்க.